ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருவி டெக் நியூஸ். இப்போ நம்ம சேனல் அடுத்து ஒரு ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜோஹோல இருந்து இப்போ ரீசெண்டாக சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த இயர்ல லாஸ்ட் ரெக்யர்மெண்ட்டாக இருக்கலாம். இன்னும் 15 டேஸ் தான் இருக்கு. நம்ம வந்து 2025ல என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுங்க. ஏன்னா இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் இது திருநெல்வேலி லொகேஷன்ல தான் வந்து டெஸ்ட் லொகேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஜோஹோ பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நிறைய ரெக்யர்மெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வெப் டெவலப்பர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், மறுபடி டெக்னிக்கல் சப்போர்ட் இதுக்கான ரெக்யர்மெண்ட் நிறையவே ஓப்பனிங் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரெக்யர்மெண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு இந்த மாதிரி நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போகணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா அருவி இன்ஸ்டியூட் ஆஃப் லேர்னிங் இது தென்காசியில லொக்கேட்டடா இருக்கு. ஸோ இங்க நம்மளுமே வந்து பைத்தான் வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட், ஜாவா வித் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இதுக்கு இப்போ நிறைய ரெக்யர்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட வந்து 3 மந்த்ஸ் தான் ஆச்சு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்பவே நாங்கள் அவங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து நியூ பேட்ச் இப்போ நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கவங்க நீங்க இப்பவே வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேலைக்கு பிளேஸ்மெண்ட் ஆகல அப்படின்னா என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்டுருக்காங்க. இது போக நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே நான் ஐடி தான் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஐடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை லாஸ்ட் இயர் பேட்சா இருக்கட்டும், இப்போ கரண்டா நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, நான் ஐடி கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா நீங்களுமே வந்து இந்த கோர்சஸ் வந்து எடுத்துக்கலாம். இது போக ரீசெண்டா பாப்புலரா இருக்கிற பைத்தான் டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த கோர்சஸ் எல்லாமே இன்டர்ன்ஷிப்பும் ப்ரொவைட் பண்றோம், வித் பிளேஸ்மெண்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கோம். இது ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ், ட்ரைனிங், பிளேஸ்மெண்ட்டும் ப்ரொவைட் பண்றோம். இதை பத்தின டீட்டெயில் வேணும்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு ரெக்யர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள போகும். ஓகே, ஸோ இது ஆஸ் யூஷுவல் நீங்க ஜோஹோக்கு அப்ளை பண்ற பேஜ் தான். ஓகேவா? ஸோ இந்த பேஜ்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் போட்டிருக்காங்களா? இதுல இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 0 to 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி டெஸ்ட் கண்டக்ட் பண்றாங்க, இப்போ 1 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வேரி ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்றேன். ஓகே, ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா C++, ஜாவா தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட் லொகேஷன் திருநெல்வேலி. இப்பதான் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜோஹோ ஆஃபீஸு. ஸோ அதனால நீங்க அங்கே போய் அட்டன் பண்ணலாம். பயங்கர ஒரு ஆத்தென்டிக்கான பிளேஸ்ல நமக்கு வந்து ஜோஹோ அங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுவும் நம்ம ஊர். ஸோ எல்லாருமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்க. அதுவும் திருநெல்வேலி தென்காசியில் உள்ளவங்க உங்களுக்கு நியர் டுவா இருக்கலாம். ஸோ நீங்க போயிட்டு அட்டன் பண்ணுங்க. லாஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 17th December. ஓகே, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் யூஷுவல் வந்து டிசைன் அண்ட் டெவலப் ஹை வால்யூம் லோ லேட்டன்சி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் மிஷன் கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸ். ஓகேவா? நீங்க ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்றது, எவ்வளோ அதோட கரெக்டான டைம்க்கு டெலிவர் பண்றது, இது எல்லாமே நீங்க பார்த்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்க மண்டே இல்லைன்னா வெட்னஸ்டே ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றேன். அது வந்து மார்னிங் பேட்ச். ஸோ 9 to 10:30 ஆன்லைன் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து காக்னிசன்ட்ல வேலை பார்க்குற ஒரு பையன் எனக்கிட்ட இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹண்டும் பேக் ஹண்டும் கத்துக்கணும். ஆக்சுவலா அவங்க ஆல்ரெடி என்கிட்ட கத்துக்கிட்டாங்க. ப்ராஜெக்ட் ஓரியன்டா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு நீங்க என்னால ரெகுலர் கிளாஸ் வந்து கத்துக்க முடியாது, நான் வந்து ஆன்லைன் கத்துக்கணும்னு நினைக்கிறேன், ப்ராஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னா நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த பேட்ச் வந்து இப்போ மண்டே நாளைக்கு இல்லைன்னா வெனஸ்டே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு, மார்னிங் பேட்ச். ஓகே ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நோட் எப்பவுமே கொடுப்பாங்க. ஸோ அது நீங்க கண்டிப்பா வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா, என்ன சொல்றாங்க அப்படின்றது. கைண்ட்லி நோட் தட் த ஒர்க் லொகேஷன் குட் பி எனிவேர் இன் தமிழ்நாடு அண்ட் வி எக்ஸ்பெக்ட் த கேண்டிடேட்ஸ் டு ஒர்க் ஃப்ரம் தி லொகேஷன் இன்ஃபார்ம்டு போஸ்ட் த இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகேவா, தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்க எங்க வேணா ஒர்க் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால இப்போ நீங்க இந்த நியர் டு ஒர்க் லொகேஷன் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் போகப்போ இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, யார் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களோ
அவங்க வில் பி ரிசீவிங் அண்ட் அப்டேட்டட் ரிகார்டிங் த ஃபர்தர் இன்டர்வியூ ப்ராசஸ். ஓகேவா? நீங்க நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு, மேம் எனக்கு வந்து மெயில் வரல அப்டின்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி தான் என்னன்னா, நீங்க அப்ளை பண்றீங்க அப்டின்னா, அவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. ஸோ, சில பேருக்கு மட்டும் தான் இன்டர்வியூ மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ, அதனால நீங்க உங்க மெயில் செக் பண்ணிட்டே இருங்க. மேபி உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டு, உங்களோட ஷார்ட் லிஸ்ட் ஆகல அப்டின்னா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்ளை பண்ணுங்க. ஏன்னா, Zohoல ஃப்ரீக்வென்ட்டா போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ Zohoல நம்ம எடுத்தோனே ப்ரிப்பேர் பண்ணோனே போக முடியுமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரேர் கேஸ் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஒரு 3 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. 6 மந்த்ஸ், 1 இயர், 2 இயர்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் மாரி Zohoக்குள்ள போகணும்னு ப்ரிப்பேர் பண்ணி போனவங்க ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால பேஷன்ட்டோட ஒர்க் பண்ணி பாருங்க. லாஜிக்கல் திங்கிங் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. அடுத்து வந்து திரும்ப திரும்ப நீங்க Zohoல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க அத வந்து பண்ண இப்போ ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் யூ ஹேவ் டூ வெயிட் ஃபார் 3 டூ 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்க. ஓகே. உங்களோட நேம் குடுத்துக்கோங்க, இமெயில் ஐடி குடுத்துக்கோங்க, மொபைல் நம்பர் குடுங்க, டிகிரி என்ன டிகிரின்ற இன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் கிராஜுவேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா குடுங்க. இல்ல அப்படின்னா நாட் அப்ளிகபிள் குடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு ஃப்ரெஷர்ன்னு குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னா ஃப்ரெஷர் குடுங்க. 0 டூ 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்டின்னா மென்ஷன் பண்ணுங்க. ஆ ஃப்ரெஷரா இருக்கவங்க நாட் அப்ளிகபிள் குடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கில் செட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, சி ஷார்ப், இப்போ பைத்தான் இது. ஏன்னா சில பேருக்கு டவுட் இருக்கலாம். பைத்தான் தெரிஞ்சு போல பைத்தானுமே இப்போ 3 ரவுண்ட் அந்த மாரி இதுல நீங்க சில நேரம் ஜாவா தெரியல அப்படின்றப்போ பைத்தான்ல ஒர்க் பண்ணலாம். பட் இதுல அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ நேஷனாலிட்டி என்னன்னு குடுத்துக்கோங்க. உங்களோட ரெஸ்யூம வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு, இது வந்து ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் தட் ஐ ஹேவ் நாட் பீன் எம்ப்ளாய்டு வித் Zoho ஏர்லியர். இதுக்கு முன்னாடி நீங்க Zohoல எம்ப்ளாயே இல்ல அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்ல அப்படின்னா, நீங்க இத வந்து டிக் பண்ணிட்டு, உங்களோட ரெஸ்யூம அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க. ஆ நான் சொன்ன மாரி தான் இப்போ ரீசென்ட்டா அடுத்த இயருக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்கிட்ட இப்ப இருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜாவாக்குலாம் என்கிட்ட கம்மியா தான் படிக்க வருவாங்க. நான் ஜாவாவுக்கான பேட்ச் எப்பவுமே ரொம்ப கம்மியா தான் போட்டுருவேன். பட் ரீசென்ட்டா ஒரு கம்பெனில இருந்து எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் வெளியில இருந்து எடுத்து குடுக்குற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஜாவாவோ, இல்ல பைத்தானோ, இல்ல டேட்டா சயன்ஸ், மிஷின் லேர்னிங் இல்ல உங்க கரியர்ல நான் ஐடில இருக்கேன். நான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்டின்னாலும், நீங்க வந்து என்னோட நம்பர கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். கீப் ஆன் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவா Zohoவோட இன்டர்வியூ ப்ராசஸ் வரும். அதுக்கப்புறம் பைத்தானோட ஒரு கன்டென்ட்டும் போட போறோம். பாய். டேக் கேர். வில் சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ.